ஸ்ரீகாளஹஸ்தி கோவிலின் பின்னால் உள்ள ரகசியம் தெரியுமா? அந்த கோவிலில் சுயம்புவாக எழுந்தருளிய சிவலிங்கத்தின் மீது வெயில் படாமல் இருக்க ஒரு சிலந்தி வலை பின்னியது. சிலந்தியின் பக்தியை கண்ட பரமசிவன் அதை சோதிக்க நினைத்து சிலந்தி பின்னிய அழகான வலையை நெருப்பினால் எரித்தார். சிலந்தி மீண்டும் வலையை பின்ன அது மீண்டும் நெருப்பினால் எரிந்தது. மீண்டும் மீண்டும் வலையை பின்னி சோர்வடைந்த சிலந்தி அந்த நெருப்புடன் போராடி தனது உயிரை தியாகம் செய்தது. அதன் பிறகு ஒரு பாம்பு நாகரத்தினத்தை கொண்டு சிவலிங்கத்தை வழிபட்டது. சிறிது நேரம் கழித்து ஒரு யானை வந்து அந்த ரத்தினங்களை அகற்றி புனித நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்துவிட்டு சென்றது. மறுநாள் அங்கு வந்த பாம்புக்கு ரத்தினங்களுக்கு பதிலாக வில்வ இலைகள் தென்பட்டன. உடனே அந்த பாம்பு இலைகளை அகற்றி ரத்தினங்களால் பூஜித்து விட்டு சென்றது. சிறிது நேரத்தில் அங்கு வந்த யானை ரத்தினங்களை அகற்றிவிட்டு வில்வ இலைகளால் பூஜித்து விட்டு சென்றது. மறுநாள் காலையில் வந்த பாம்பு ரத்தினங்களுக்கு பதிலாக இலைகள் இருப்பதைக் கண்டு கோபம் அடைந்தது. யார் இப்படி செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அந்த சிவலிங்கத்தின் மறைவில் காத்திருந்தது. சிறிது நேரத்தில் யானை வருவதை கண்ட அந்த பாம்பு கோபத்துடன் யானையை கடிக்க முயன்ற போது அதன் தும்பிக்கைக்குள் நுழைந்து விட்டது. அந்த வலியால் யானை அதன் தும்பிக்கையை அருகில் இருந்த பாறையில் மோதிக்கொண்டது. அப்போது யானையும் அதன் தும்பிக்கையில் இருந்த பாம்பு இரண்டும் இறந்தன. அவற்றின் பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் சிலந்தியையும் யானையையும் பாம்பையும் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொண்டு அந்த 3 பெயர்களையும் இணைத்து அங்குள்ள ஆலயத்திற்கு ஸ்ரீகாளஹஸ்தி என்று பெயரிட்டார். இதுவே ஸ்ரீகாளஹஸ்தியில் உள்ள சிவலிங்கத்திற்கு பின்னால் உள்ள ரகசியமாகும். இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை வழிபட்டால் ராகு கேதுவினால் ஏற்பட்ட தோஷம், திருமண தடை போன்றவைகள் நீங்கும், மேலும் கல்வி அறிவு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டில் தெரிவிக்கவும். Download ShareChat.